Welcome back friends. Good evening. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சென்ட்ரல் டாக்மா இன் மாலிகுலர் பயாலஜி. ஸோ சென்ட்ரல் டாக்மா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ப்ராசஸ் அதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். எதுக்காக அப்படின்னா ஒரு லிவிங் ஆர்கனிசம் இருக்கு அப்படின்னா இந்த ப்ராசஸ் இல்லாமல் அந்த ஆர்கனிசத்தினால ரீப்ரொடியூஸ் பண்ணவோ ரெப்ளிகேட் ஆகவோ அதனால முடியவே முடியாது. ஒரு ஆர்கனிசம் சர்வைவ் ஆகணும் அப்படின்னா அது கண்டிப்பாக என்ன வேணும், இந்த சென்ட்ரல் டாக்மா அந்த ப்ராசஸ் நடந்தால் மட்டும்தான் அந்த ஆர்கனிசத்தினால வந்து உயிரோட இருக்க முடியும். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஆர்கனிசம் எடுத்துக்கிட்டாலும் இப்போ பாக்டீரியாவோட இருந்து அனிமல்ஸ் நம்ம ஹியூமன்ஸோட எடுத்துக்கிட்டா எல்லா ஆர்கனிசத்துலையுமே பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ தான் அது ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் என்ன பண்ணுது, உங்களுக்கு ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ. ஸோ அந்த டிஎன்ஏ வந்து எப்படி வந்து ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகுது, எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகுது, லாஸ்டா என்ன கிடைக்கும், டிஎன்ஏ எக்ஸ்பிரஸ் ஆனிச்சு அப்படின்னா ஒரு புரோட்டீனாவோ ஹார்மோனாவோ என்சைமாவோ உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த ஹோல் ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் டாக்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் சென்ட்ரல் டாக்மா இன் மாலிகுலர் பயாலஜி அப்படின்னு சொல்றது. ஏன் மாலிகுலர் பயாலஜின்னு சொல்றேன் அப்படின்னா இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ புரோட்டீன்ஸ் எல்லாமே என்ன சொல்றாங்க, பயோ மாலிகூல்ஸ். ஸோ அதனால என்னன்னா மாலிகுலர் பயாலஜி அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த சீக்வன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு அப்படின்னா இட் வில் பி ஸ்டார்டிங் வித் டிஎன்ஏ, அதாவது டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். ஸோ இந்த டிஎன்ஏ என்ன ஆகுது உங்களுக்கு ஆர்என்ஏவா வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ ஆர்என்ஏ என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டீனா உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஓவரால் ப்ராசஸ். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா டிஎன்ஏ எடுத்துக்கலாம். ஸோ இந்த டிஎன்ஏ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டிஎன்ஏ தன்னை என்ன பண்ணிக்கணும், உங்களுக்கு ஃபார்ம் பண்ணணும். ஒரு டிஎன்ஏ வந்து இன்னொரு டிஎன்ஏ வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், இன்னொரு டிஎன்ஏ வந்து புதுசாக ஃபார்ம் பண்ணணும். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து நடந்தாகணும் உங்களுக்கு. ஸோ இந்த ப்ராசஸுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெப்ளிகேஷன். ஸோ ரெப்ளிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு டிஎன்ஏ இன்னொரு டிஎன்ஏ ஃபார்ம் பண்றதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பாக்டீரியா எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஈகோலை அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா, அது பார்த்தீங்கன்னா ஒரு பாக்டீரியா வச்சுக்கோங்க. அதாவது யூனிசெல்லுலர் ஆர்கனிசம், அது ஒரே ஒரு செல் தான். அது ஆக்சுவலாக அது நிறைய செல்ஸ் தான் இருக்காது, ஒரே ஒரு செல் தான். என்னன்னா ஒரு இண்டிவிஜுவல் மைக்ரோ ஆர்கனிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஈகோலையில கண்டிப்பா என்ன இருக்கும், உங்களுக்கு ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ இருக்கும். இந்த ஈகோலை டிவைட் ஆகும்போது என்ன ஆகுது உங்களுக்கு அப்படின்னா ரெண்டு செல்ஸா ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ரெண்டு செல்ஸ் என்ன ஆகுது, இங்க இருந்து ப்ரொடியூஸ் ஆன செல்ஸ் அதுதான் பார்த்தீங்கன்னா அதோட டாட்டர் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க ப்ரொடியூஸ் ஆகும்போது இங்க இருக்கிற அந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் இந்த செல்ஸுக்கும் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகணும் கண்டிப்பா. அப்போ என்ன ஆகும், இங்க இருக்கிற அந்த டிஎன்ஏ இந்த செல்ஸுக்கும் கண்டிப்பா டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னா இங்கேயும் டிஎன்ஏ வரணும், இங்கேயும் டிஎன்ஏ வரணும். அப்ப இங்க ஒரு டிஎன்ஏ தான் இருந்துச்சு, இங்க ரெண்டு செல்ஸ் வந்து ரெண்டு டிஎன்ஏ மாறிடுச்சு இல்லையா, எப்படி மாறும், அப்ப இந்த டிஎன்ஏ வந்து காப்பி ஆகணும், அது வந்து ரெப்ளிகேட் ஆயிட்டு இன்னொரு காப்பி ப்ரொடியூஸ் பண்ணா மட்டும்தான் ரெண்டு செல்ஸுக்கு ஈக்குவலா வந்து ஷேர் பண்ணி கொடுக்க முடியும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, ஒரு செல் மட்டும் டிஎன்ஏ கொடுத்துட்டே போனுச்சு அப்படின்னா அதோட அந்த ஜெனரேஷன் வந்து அடுத்தடுத்த செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்போ கண்டிப்பா என்ன பண்ணணும், உங்களுக்கு அந்த டிஎன்ஏ வந்து ரெப்ளிகேட் ஆகணும், காப்பி ஆகணும். இதே நம்ம மல்டிசெல்லுலர் ஆர்கனிசம் எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஹியூமன்ஸ் எடுத்துக்கோங்க. ஹியூமன்ஸ் எங்க இருந்து வரோம்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலா ஒரு சிங்கிள் செல்ல இருந்து தான் நம்ம இவ்வளவு பெரிய ஆர்கனிசமா வந்து வளர்ந்துருக்கோம். அந்த செல்ஸ்க்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜைகோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜைகோட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு செல். அந்த ஸ்பெர்ம் அண்ட் எக் ஃபியூஸ் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகிற செல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜைகோட். அப்போ ஜைகோட்ல கண்டிப்பா என்ன இருக்கும், உங்களுக்கு டிஎன்ஏ வில் பி தேர். அந்த டிஎன்ஏல தான் என்ன இருக்கும், ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ அப்பாட்ட இருந்து கிடைக்கிறதுல இருந்து பார்த்தீங்கன்னா அம்மாட்ட இருந்து கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்க ஸ்டோர் ஆயிருக்கும், உங்களுக்கு அந்த ஜைகோட்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். அப்போ இந்த ஜைகோட் தான் என்ன ஆகுது, உங்களுக்கு மைட்டோசிஸ் மூலமா வந்து ரிப்பீட்டட் டிவிஷன்ஸ் மூலமா மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸா வந்து ப்ரொடியூஸ் ஆகி இவ்வளவு பெரிய ஆர்கனிசமா நம்ம வந்து வளர்ந்துருக்கோம். அப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸுக்கும் இந்த சேம் காப்பி ஆஃப் த டிஎன்ஏ என்ன ஆகணும், உங்களுக்கு சப்ளை ஆகணும். அப்படி ஆனா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹோல் ஆர்கனிசமா வந்து இருக்க முடியும், இல்லைன்னா நம்மளால இருக்க முடியாது. ஸோ அந்த ப்ராசஸ் ஒரு டிஎன்ஏ இன்னொரு டிஎன்ஏ ப்ரொடியூஸ் பண்ணுது இல்லையா, அதுக்கு பேர் தான் அது ரெப்ளிகேஷன். இது எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போ கிளாஸ் ரூம்ல எடுத்தீங்கன்னா டீச்சர் இருப்பாங்க. அந்த டீச்சர் என்ன பண்ணுவாங்க, பிசிக்ஸ் டீச்சரோ மேக்ஸ் டீச்சரோ பயாலஜி டீச்சரோ ஏதோ ஒரு டீச்சர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட சப்ஜெக்ட் இன்ஃபர்மேஷனை நீங்க படிக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலா கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஸ்டடி மெட்டீரியல் தான் இருக்கு, உங்களுக்கு அந்த சப்ஜெக்டோட இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஓகே, அதே மாதிரி என்ன இருக்கு, இந்த செல்லுக்குள்ள டிஎன்ஏ இருக்கு. அந்த டிஎன்ஏல தான் இருக்கு, உங்களுக்கு அந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ சப்ஜெக்ட் மெட்டீரியல் தான் இந்த இடத்துல என்ன டிஎன்ஏ. இப்போ கிளாஸ்ல 100 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பண்ணணும், நீங்க வந்துட்டு அந்த ஸ்டடி மெட்டீரியல் படிக்கிறதுக்கு கொடுக்கணும். அப்போ மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸுக்கும் அந்த டிஎன்ஏ சப்ளை ஆகணும். அதே மாதிரி இந்த ஸ்டடி மெட்டீரியல் எப்படி எல்லாருக்கும் போய் சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெராக்ஸ் எடுப்போம் இல்லையா, ஃபோட்டோ காப்பீஸ். ஸோ ஜெராக்ஸ் மிஷினில் போயிட்டு என்ன பண்ணணும், நம்ம ஜெராக்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சேம் காப்பீஸ், அப்போ 100 காப்பீஸும் ஒரே மாதிரி ப்ரொடியூஸ் ஆகி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இண்டிவிஜுவலாக கிடைக்கும் உங்களுக்கு.
அதில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. அப்போ மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ்லையும் the சேம் காப்பி ஆஃப் த டிஎன்ஏ வந்து உங்களுக்கு போய் சேரும். அப்போ இப்போ நீ ஈஸியாக ரிமைன் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு டிஎன்ஏ ஒரு டிஎன்ஏ ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா ஜெராக்ஸ் எடுக்குதுன்னு மைண்டில் வச்சுக்கோங்க. அதான் பார்த்தீங்கன்னா ரெப்ளிகேஷன் ப்ராசஸ். அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஎன்ஏ என்னவா மாறணும், உங்களுக்கு ஆர்என்ஏவா கன்வெர்ட் ஆகணும். அப்போ அந்த ப்ராசஸுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ வந்து ஆர்என்ஏவா கன்வெர்ட் ஆகுது, அந்த ப்ராசஸ்க்கு நேம் தானே அது டிரான்ஸ்கிரிப்ஷன். இதையும் வந்து அதே எக்ஸாம்பிள் வச்சு நீங்க ஈஸியா வந்து மைண்ட்ல வச்சுக்கலாம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணிருக்கோம் நம்ம வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டடி மெட்டீரியல் என்ன பண்ணுவாங்க, நல்லா படிப்பாங்க, ஆக்சுவலா படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுவாங்க. இதே மாதிரி என்னன்னா இந்த இன்ஃபர்மேஷன் என்னவா கன்வெர்ட் ஆகுது, உங்களுக்கு ஆர்என்ஏவா கன்வெர்ட் ஆகுது. அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் படிச்சுட்டு அதை என்ன பண்றாங்க, அவங்களோட ஓன் ஸ்லாங்ல ஓன் லாங்குவேஜ்ல என்ன பண்ணுவாங்க, ஆன்சர்ஸா வந்து கன்வெர்ட் பண்ணி எழுதுவாங்க. அப்ப அந்த ஆன்சர்ஸ் இருக்குல்ல, ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸ்ல அதுதான் அது ஆர்என்ஏ. அப்ப இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஆர்என்ஏவா வந்து அந்த மெசேஜ் வந்து கன்வெர்ட் ஆகுது. அப்ப என்னன்னா அந்த ஆன்சர்ஸை நீங்க எப்படி ரிலேட் பண்ணிக்கலாம், ஆர்என்ஏக்கு ரிலேட் பண்ணிக்கலாம். அடுத்து லாஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த லாஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் என்னன்னா ஆர்என்ஏ டு புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆர்என்ஏ புரோட்டீனா மாறுது இல்லையா, அந்த ப்ராசஸ்க்கு நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா டிரான்ஸ்லேஷன். ஸோ டிரான்ஸ்லேஷன் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா RNA to protein. ஒரு RNA protein மாறணும் அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு என்ன நேம் சொல்லுவோம், டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதே நீங்க எப்படி மைண்ட்ல வச்சுக்கணும், அதே எக்ஸாம்பிளுக்கு போவாங்க. எக்ஸாம்ல எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, எவாலுவேஷன் பண்ணுவாங்க. ஸோ பேப்பர் கரெக்ஷன் பண்ணிட்டு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் மார்க்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அதான் வந்து ஒரு ஸ்டூடெண்டோட ப்ராடக்ட். அந்த ஸ்டூடெண்ட் படிச்சு அவன் என்ன வந்து வெளியில கொடுக்குறான், அவனோட மார்க் ரிசல்ட்டை வச்சு தான் அவனோட எதிர்காலமே இருக்கு. அப்ப அந்த ரிசல்ட் தான் என்ன சொல்றான், புரோட்டீன் அப்படின்னு சொல்றோம். அப்போ உங்களுக்குள்ள ஸ்டோரா இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஆர்என்ஏ மெசேஜா கன்வெர்ட் ஆயிட்டு அந்த மெசேஜ் வந்து புரோட்டீனா மாறும். இந்த புரோட்டீனை வச்சு தான் உங்களோட பாடியில் நடக்கிற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே டிசைட் ஆகும். அதை வச்சு தான் உங்களோட கேரக்டர்ஸ் எல்லாமே டிசைட் ஆகும். எக்ஸ்பிரஷன், அந்த எக்ஸ்பிரஷன் வந்து தான் எல்லாமே டிசைட் ஆகுறது. அப்ப டிஎன்ஏ டு டிஎன்ஏ என்ன சொல்றோம், நம்ம ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு வந்து நீங்க சப்ஜெக்ட் மெட்டீரியல் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டிஎன்ஏ டு ஆர்என்ஏ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷன். இது நீங்க எழுதுற ஆன்சர். அடுத்து ஆர்என்ஏ டு புரோட்டீன் என்னன்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன். இது என்னன்னா உங்களுக்கு கிடைக்கிற மார்க்ஸ். இதுதான் பாத்தீங்கன்னா ஓவரால் ப்ராசஸ் ஆஃப் சென்ட்ரல் டாக்மா இன் மாலிகுலர் பயாலஜி. இந்த மாதிரி வர கிளாஸ் நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா இந்த ரெப்ளிகேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷனை பத்தி உங்களுக்கு எலாபரேட்டா சொல்ல போறேன். ஒவ்வொன்றிலையும் வந்து நிறைய என்சைம்ஸ்லாம் இன்வால்வ் ஆயிட்டு அது ரொம்ப பெரிய ப்ராசஸா நடக்கும். அப்போ ஒன்னொன்னு இண்டிவிஜுவலா உங்களுக்கு வந்து நான் கிளியரா ஐ வில் பி எக்ஸ்பிளைனிங். Thank you friends, thank you for watching this video.